ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இது காரில் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். இப்போது பைக்லையும் வரப்போகுதான். இனி வர்ற பைக்கில் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை பைக்குக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, விபத்துகள் பைக்குனால எக்கச்சக்கமாக நடக்குது அப்படின்றதுனால, அதுக்கப்புறம் அந்த பைக் வேகமாக போகிறாங்க பாருங்கள், அப்போது சறுக்கல் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சிஸ்டத்தை வந்து பைக்குக்கும் கொண்டு வந்திருக்காங்க. சாலை விதியை கடைபிடிக்காமல் பைக்கில் வேகமாக போகிறவங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, பைக்கில் வேகமாக போகிறீங்கன்னு வைங்க, சாலை போக்குவரத்து துறை உங்களை தடுத்து நிறுத்தி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் உங்களுடைய லைசன்ஸ் தற்சமயத்துக்கு கேன்சல் ஆகலாம் அல்லது பர்மனெண்ட்டாக கூட கேன்சல் ஆகலாம். இதை மனசில் வச்சுக்கிட்டு விதிக்கு உட்பட்டு இனி வண்டி வாகனங்களை இயக்க இந்த வீடியோ மூலியமாக உங்களை வந்து நான் கேட்டுக்கிறேன். சரி, இது யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா, போக்குவரத்து துறை அமைச்சகம் தாங்க. இன்னைக்கு இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2-3 மாதங்களில் இதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது தான். ஆனால் இதிலிருந்து நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருசக்கர வாகனங்களோட விலை அப்படிங்கிறது எங்கேயோ போய் நிற்கிது. அப்படிங்கையில் இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் சேர்த்து விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, வண்டி வாங்கும்போது 2 ஹெல்மெட்டும் அவங்க அந்த வண்டியோட சேர்த்து நமக்கு தரணுமா. அப்படின்னா அதுக்கெல்லாம் பில்லு யார் கட்டுறா? நம்ம தானே. எனவே இதை பற்றின கருத்து உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கவனமாக இனிமேலுக்கு வண்டி வாகனத்தை இயக்குங்க. நன்றிங்க.